வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. PM கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் அப்படிங்கிற தகவலையும், இந்த 20வது தவணை தொகை சிக்கல் இல்லாமல் கிடைப்பதற்கு விவசாயிகள் 3 முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதையும், இதை செய்யாதவர்களுக்கு தவணை தொகை நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மத்திய அரசு விவசாயிகளின் நன்மைக்காக பலவித நலத்திட்டங்களை எல்லாம் நடத்திட்டு வர்றாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த திட்டங்களில் சேர்ந்து நிதி சலுகைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் ஒரு பிரபலமான திட்டமாக இருக்கிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழே அரசாங்கம் தகுதியான விவசாயிகளுக்கு நிதி சலுகைகள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 அப்படிங்கிற வீதத்தில் 3 சம தவணைகளில் கொடுக்கப்படுகிறது. PM கிசான் திட்டத்தினுடைய 20வது தவணைக்காக திட்டத்தோடு தொடர்புடைய விவசாயிகள் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. ஜூன் மாதமே இந்த தொகை வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு, ஆனா நடக்கவில்லை. ஜூன் மாதமே இதற்கான தொகை வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனா அதற்கான தொகையை வெளியிடவில்லை. அதற்கு பிறகு ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் மோடி இதை வெளியிடுவார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு, ஆனால் அதுவும் நடக்கவில்லை. எனினும் காத்திருப்பு இன்னும் நீடிக்காது என்றும், விரைவில் PM கிசான் 20வது தவணை விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதோடு மக்களே, இந்த PM கிசான் 20வது தவணை தொகையை யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க. PM கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணையை பெறுவதற்கு இந்த 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் EKYC செய்து முடித்திருந்தால் தவணையின் பலனை கண்டிப்பாக பெறுவார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது EKYC அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட் ஆகும். இதை திட்டத்தோடு தொடர்புடைய அனைத்து விவசாயிகளும் கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டும். ஒருவேளை EKYC செய்து முடிக்காவிட்டால் 20வது தவணையின் பலன்களை எல்லாம் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை இப்போது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய CSC மையத்திலிருந்தே நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு pmkisan.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் இருந்தும் EKYC வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, EKYC தவிர நில சரிபார்ப்பு பணியையும் செய்து முடிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. பயனாளி விவசாயிகள் இந்த வேலையை செய்து முடித்திருந்தால் கண்டிப்பாக 20வது தவணையின் பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் விவசாயிகளின் சாகுபடி செய்யக்கூடிய நிலம் சரிபார்க்கப்படுகிறது. அதனால விவசாயிகள் தங்களுடைய நில சரிபார்ப்பு விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆதாருடன் வங்கி கணக்கை இணைக்க வேண்டும். EKYC சரிபார்ப்பு, நில சரிபார்ப்பு தவிர ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3ஐயும் செய்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக PM கிசான் 20வது தவணை தொகை மிக விரைவில் அவங்களுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த பணியை செய்யாத விவசாயிகளின் தவணை பணம் சிக்கிக் கொள்ளக்கூடும். இதை செய்ய விவசாயிகள் தங்கள் வங்கி கிளைக்கு நேரில் சென்று உங்கள் ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாத இறுதிக்குள் PM கிசானின் 20வது தவணை தொகை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தவணையை தவறாமல் பெற இந்த 3 முக்கிய பணிகளையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும். இவற்றை நிறைவு செய்தால் உங்களுடைய தவணை தொகை எந்தவித சிக்கலும் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.